கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நாம் தேவனுடைய நாமங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமங்களை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அதை மீட்பின் நாமங்கள் என்று சொல்கிறாங்க. பாருங்கள், கர்த்தர் தம்மை குறித்து அவர் இன்னார் என்பதை பழைய ஏற்பாட்டில் பல நாமங்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். மனிதர்கள் ஒரு பிரச்சனை சந்திக்கும் போது அங்கே தேவையை சந்தித்தோ அல்லது உதவி செய்தோ ஏதோ ஒரு வழியில் தேவன் தம்முடைய தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த நாமங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் அந்த நாமங்களை பார்க்கணும்னு கேட்டால், அந்த வழியில் தேவனை அறிவது ஒரு சிறந்த வழியாக இருக்குது. அப்படி நாமங்கள் அவர் இன்னார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த தேவனை பற்றிய அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஜெபிக்கணும், அதுக்கப்புறம் தான் உபவாசிக்கணும். ஜெபம் பண்ண வேணாம், உபவாசிக்க வேணாம்னு யாரும் சொல்லலை. ஆனால் அந்த ஜெபம் பண்ணுற மனிதனுக்குள்ளே, உபவாசிக்கிற மனிதனுக்குள்ளே தேவன் என்னான்ற அறிவு ரொம்ப முக்கியம். இயேசு கேட்குறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் உம்மை எலியா என்றும் தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்லுவார்னு சொல்கிறாங்க. உடனே இயேசு கேட்குறாரு, நீங்கள் என்னை யாருன்னு சொல்லுன்னு கேட்ட உடனே அங்கே பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ இயேசு உடனே பதிலளிக்கிறாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற என் பிதாவை இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவனை பற்றி ஒரு அறிவு வந்திருக்கும் அப்படின்னா அதை தேவன் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தினால தான் நீங்கள் அவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். படித்து ஏற்றுக்கொள்ளலை, நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் அறிவுனால கிடையாது, உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட ரீதியில் தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே தான் ஆரம்பம். அதான் அப்படி தான் கிறிஸ்துவ ஜீவி நடக்கணும். பாருங்கள், எப்பயுமே அவர் தம்மை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ தொடர்ந்து இயேசு பேசுகிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல் அப்படின்னா அந்த பேதுருக்குள்ள உண்டான வெளிப்பாட்டின் அறிவை சொல்கிறார். தேவனை பற்றி, கிறிஸ்துவை பற்றி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க அறிவு தான், அதன் மீது தான் தேவன் ஒரு காரியத்தை கட்டுகிறார். அதான் அஸ்திபாரமாக இருக்குது. அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. எத்தனை முறை ஆமென் சொல்கிறீங்க? ஒரு மனுஷனுக்குள்ள தேவனை பற்றி இருக்கிற சரியான அறிவை பிசாசால மேற்கொள்ள முடியாது. நாம் அதுக்கப்புறம் தான் ஜெபிக்கணும். உடனே இயேசு ஜெபத்தை பற்றியும் பேசுகிறாரு. பரலோகராஜ்யத்தின் தெருவுகள் உனக்குறான் தர்றேன், பூலோகத்தில் நீ எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை அவிழ்க்கிறாத பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு பேசுகிறார். ரெண்டும் முக்கியம். வசனத்தின் மூலமாக தேவனை பற்றிய அறிவும் அவசியம், ஜெபமும் அவசியம். இதில் எது வருதுன்னு கேட்டால், தேவன் என்னார்னு அறிவு முதலாவது வருகிறது. இதெல்லாம் தெரியவே தெரியாமல் நான் ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறேன்றது அந்த ஒரு பாதையில் நம்ம போகக்கூடாது. பாருங்கள், முதல்ல தேவனை பற்றி அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆகவே நாம் இந்த நாமங்களை அறிவது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு நாமத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் பின்பகுதியில் போட்டிருக்குது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆங்கிலத்தில் ஐ ஆம் யோர் ஹீலர். நானே உன்னை குணமாக்குகிறவர், நானே உன்னை சுகமாக்குபவர், நானே உன்னை குணமாக்குற வைத்தியர். சொல்லுங்க எல்லாரும், நீரே இயேசுவே என்னை குணமாக்குகிறவர், சுகமாக்குகிறவர், குணமாக்குகிற வைத்தியர். யாரு? நீரே. அதான் அவர் சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்போ நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க நீரே என் பரிகாரியாகிய கர்த்தர் என்று? ஆமென். அந்த இடத்துல எபிரேய பாஷையில் அவர் கொடுக்கப்பட்ட நாமம் யெகோவா ராஃபா அல்லது யெகோவா ரொஃபேக்கா. ரெண்டு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. எபிரேய பாஷையில் யெகோவா ராஃபா, யெகோவா ரொஃபேக்கா. ரெண்டு எதை குறிக்குதுன்னு கேட்டால், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த நாமத்தை குறித்து இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். பைபிள் நீங்கள் வாசிக்கும்போது, பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசிக்கும்போது, நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் அப்படின்னு கடவுள் தான் வியாதி வரப்பண்றாரோ அப்படின்னு ஒரு எண்ணம்
வந்துடுது. அதனால தான் கர்த்தர் வந்து போதகரில் வச்சுருக்காரு, சர்ச்சை வச்சுருக்காரு. நானாக படிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதின் பதார்த்தத்தை இறங்கி வருதுன்னு போட்டிருக்கு இல்லையா? ஆனால் அது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெளிப்பாட்டின் அறிவாக ஒரு ஊழியக்காரன் மூலமாக வருகிறது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஊழியக்காரன் ரொம்ப அவசியம். ஒரு மெய்ப்பெண் ரொம்ப அவசியம். தேவன் வெளிப்பாட்டை ஒரு ஊழியக்காரன் கொடுக்குறாரு. அந்த வெளிப்பாடு தான் நன்மையாக மாறுகிறது. அப்போ வெளிப்பாட்டை வாஞ்சிக்கணும், கர்த்தர் இன்னார் என்பதை வாஞ்சிக்கணும். அப்போ சபைக்கு வரணும், வந்து கேட்கணும், செவியை சாய்க்கணும், கற்றுக்கொள்ளணும். நீங்களா படித்து ஒன்றை தவறாக புரிந்து கொண்டக்கூடாது. ஆக ஒரு விஷயத்தை டீல் பண்ணுவோம். கர்த்தர் வியாதி வர பண்ணுகிறவர் அல்ல, கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறவர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவருக்கும் வியாதிக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இந்த எகிப்தில், இந்த உலகத்தில் ஏற்கனவே வியாதி இருக்குது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த எகிப்தியன் வியாதிகளில் அப்படின்னு வரும் பாருங்க. வியாதிக்கும் எதுக்கு சம்பந்தம் இருக்குது? உலகத்துக்கு தான் சம்பந்தம் இருக்கே தவிர வியாதிக்கும் பரலோகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. வியாதிக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லை. தேவன் வியாதியை தருகிறவர் அல்ல. வாலிபர்லாம் கவனிங்க, எதையாவது கேட்டுட்டு எதையாவது புரிந்து கொள்ளக்கூடாது. இதுதான் அது அஸ்திபாரம். இங்கே செவி எங்கேயுமே கொடுக்கக்கூடாது. தேவன் வியாதியை தருகிறவர் அல்ல. அதை முதல் அப்படி ஏற்றுக்கொள்ளணும். அதை விளக்குறோம், நம்ம பார்ப்போம். அதை சரியா வியாதி அப்போ எங்கேருந்து வந்துச்சு பார்க்கலாம். அங்கே ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு போங்க. ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். போதும், அங்கே போட்டிருக்கு ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் என்ன செஞ்சுச்சான்? பிரவேசித்தது போலவும். இந்த மரணத்துக்கு எது காரணம் கேட்டால் பாவம். யார் பண்ண பாவம்? ஒரே மனுஷன் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால தான். அதுதான் பாவம். அந்த பாவத்தினால தான் மரணம் பிரவேசித்தது. ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. நான் சொல்கிறேன், ஒருவரால், ஒரே மனுஷனால, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இயேசுவால், அவர் ஒருவராலே உங்களுக்கு சுகம் வருகிறது. நானே உன்னை குணமாக்குற வைத்தியர், நானே உன்னை சுகமாக்குபவர். சுகத்துக்கு நான் எங்கே பார்க்கணும்னு கேட்டால் அவர் சொல்றார், நானே ஐ ஆம் யுவர் ஹீலர். எப்படி ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணமும் வந்துச்சோ, வியாதியும் வந்துச்சோ, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால வியாதி வந்துச்சோ, எனக்கு இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு வரப்போகுது. நான் கற்றுக்கொள்ளணும். எனக்கு சுகம் அவரால் வருகிறது, அவர் ஒருவரால். நான் பார்க்க வேண்டிய இடம் வந்து சுகத்துக்காக அவரை பார்க்கணும், ஐயாம பார்க்கணும், இருக்கிறவரை பார்க்கணும், இயேசுவை பார்க்க வேண்டும். சில இடங்களில் இந்த வசனம் வந்து எபிரேய பாஷை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஐ ஆம் யுவர் ஹீலர்னு வரல, ஐ ஆம் யுவர் ஹீலிங், ஐ ஆம் யுவர் ஹெல்த். நானே உன்னுடைய சுகமாக இருக்கிறேன், நானே உன்னுடைய ஆரோக்கியமாக இருக்கிறேன். அவருடைய பிரசன்னம் உங்களை சுகமாக்கும். அவர் தான் உங்களுடைய சுகமாக இருக்கிறார், அவர் தான் உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கிறார். அவரே எனக்கு சுகமாக இருக்கார், அவருடைய பிரசன்னம் என்னை சுகமாக்குகிறது. அவர்கிட்ட எனக்கு சுகம் வருது, வேறு எந்த வழியிலும் சுகம் வரல. சுகத்துக்கு நான் நோக்கி பார்க்க வேண்டிய இடம் அவர் மாத்திரமே. அதான் அவர் சொல்றார், நானே. சில வசனத்தை நம்ம காண்பிக்கிறேன். 15ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளை செவி கொடுத்து அப்படி நியமங்கள் யாவையும் கை கொண்டால். யாரா செஞ்சிருவீங்களா? அப்படி சொல்லுங்க பார்ப்போம். கவனமாக கேட்டு பார்வைக்கு செம்மையானது செய்து எல்லாம் ஓரளவுக்கு நம்ம செய்கிறோம், இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்குல்ல. கடவுள், அதாவது அவருடைய கற்பனைகள்லாம் கை கொள்றதுனால சுகம் வருகிறது கிடையாது. அப்படி இல்லை. நான் ஒரு விஷயத்தை நம்பணும், அவரே என்னை குணமாக்குற பரிகாரியாக இருக்கிறார். இதை செய்கிறதுனால கிடையாது, அவர் எனக்கு அப்படியாகவே இருக்கிறார். அதை முதல் நம்பணும். ஏன்னா இந்த வசனம் சொல்லப்பட்ட இடம் வந்து மனுஷன் பாவம் பண்ணிட்டான், அவனுக்கு சில கட்டளைகளை கொடுக்கணும், அவன் ஒரு பாவின்னு அவனுக்கு நிரூபிக்கணும், அது மூலமாக ஒரு ரட்சகர் வேண்டும் என்பதை அவன் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் சொன்னாரே தவிர நீ இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு சுகம் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லவில்லை. ஆதியில் அப்படி கிடையாது. அதனால் எங்கேருந்து கற்றுக்கொள்ள ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபைகள், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நாம் ஒரு விஷயத்தை நம்பணும், விசுவாசிக்கணும். அவரே என்னை குணமாக்குறவர், நானே உன் பரிகாரியா கர்த்தர்னு சொன்னார்னா நான் அதை என்ன செய்யணும், அப்படியே நம்ப வேண்டும். அதுதான் என் வேலை. சுகத்துக்காக நான் அவரை பார்க்க வேண்டும். எல்லா கற்பனையும் கை கொள்றதுனால அவர் எனக்கு அப்படி ஆக போகிறது கிடையாது. அவர் வியாதியை தர்றவர் கிடையாது, வியாதியிலேருந்து சுகமாக்குகிறவர். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. மறுபடியும் வாசிப்போம். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அங்கே அவங்க ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன செய்யணும்னு கேட்டால் நடக்கணும். வனாந்திரத்தில் நடக்கணும். 40 வருஷமாக சுற்றுறாங்க. கண்டிப்பாக என்ன வந்திருக்கணும் சொல்லுங்கள், கால் வலி வந்திருக்கணும்ல. ஆனால் எதுவும் வரல, கால் வீங்கவும் இல்லை. 40 வருஷமாக வீங்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு இன்னொரு இடத்துல, உபாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாய கர்த்தர் உன் கை கிரிகளெல்லாம் உன்னை ஆசீர்வித்து வருகிறார், இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருந்தார். விஷயம் தான். வனாந்திரத்தில் யார் இருக்கிறா? வனாந்திரத்தில் யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறாரு, அந்த பரிகாரி இருக்கிறாரு, அந்த சுகமாக்குறவர் அங்கே இருக்கிறாரு, குணமாக்குறவர் இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னமே உங்களை சுகமாக்கும். குணமாக்குறவர் யார்? கர்த்தர். அந்த நபர் அவர் தான் நான் பார்க்கணும். 40 வருஷமா கால் வீங்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் நான் இந்த 40 வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருந்தார். அவர் கூடயே வராரு, அவர் பிரசன்னம் அங்கே இருக்குது. அப்போ அவர் பிரசன்னத்தில் வியாதி ஆளுகை செய்ய முடியாது. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன், நம்முடைய சரீரத்தில் வியாதி மறைந்து போகும், சுகமும் பலனும் உண்டாகும், ஆரோக்கியம் பெருகும், வர வர பெட்டராகும், ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப நல்லாகும், கழுகுக்கு சமணமாய் திரும்ப வாழ வைது போலாகும், பெட்டராகும் கண்டிப்பாக. எப்படின்னு கேட்டால் அவருடைய ஐக்கியமாக இருப்பது மூலமாக அவருடைய பிரசன்னம் அப்படி ஆக்கும். நீங்கள் எத்தனை அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறீங்க? அந்த நபர் தான் நம்மை குணமாக்குறவர். அவர் அங்கே இருந்தார். இடத்துல போட்டிருக்குது, கானான் தேசத்தில் போய் அவர் சொல்லார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிலாம் பேச வரும்போது சொல்லார், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். எங்கே போட்டிருக்குது? கானான் தேசத்தில். அப்போ கானான் தேசம் ஒரு உலகத்தில், இந்த பூமியில் தான் இருக்குது. கானான் தேசத்தில் பரலோகம் கிடையாது. அது பரலோகமாக இருந்தால் விளக்குவேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பரலோகத்தில் வியாதி இல்லை. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே புறப்பட்டு எங்கே போகிறாங்க? கானான் தேசத்துக்கு போகிறாங்க, வனாந்திரம் வழியாக போகிறாங்க. ஆனால் கானான் தேசத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அந்த தேசத்தில் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். இன்னும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு பாருங்க. வாசிப்போம். அதை யாத்திரா 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த கானான் தேசத்துக்கு போனதுக்கப்புறம் இதை பண்ணுவேன்றார். உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். முதல் இடத்துலேயே பார்த்தீங்களா எது வருது அப்படின்னா, கர்த்தரை சேவிக்கிறது, அவருக்காக வாழ்கிறது, அவர் கூட இருப்பது, அதுதான் வருது. உன் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவுள். எத்தனை பேர் கர்த்தரை சேவிக்கிறீங்க? ஆமென். அவரை ஆராதிக்கிறீங்களா? அவருக்காக வாழ்கிறீங்களா? முதலாவது அவரை வச்சிருக்கீங்களா? உன் தேவனாய கர்த்தரையே, உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறது மரணம் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? என்ன எதுக்குன்னு கேட்டால், உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அங்கே எது முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அவரை தேடும்போது, அவருக்காக வாழும்போது அவர் சொல்வார், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை என்னிலிருந்து விலக்குவார். என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். செய்கிறது யாரு? கர்த்தர் செய்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன்னை சுகமாக்குபவர், குணமாக்குறவர், குணமாக்குற வைத்தியர். நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பயப்படுறீங்க, குழப்பமாக இருக்கிறீங்க, கவலைப்படுறீங்க. அதை தீக்கணும்னா நீங்கள் உண்மையிலேயே கர்த்தர் சமூகத்தை நீங்கள் நினைச்சுங்களேன், கர்த்தரை பிரசன்னத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். அது எப்படி வந்துச்சு? ரொம்ப பயந்தீங்க, ரொம்ப கவலைப்பட்டீங்க,
ஆனால் அவர் சமூகத்துக்கு போன உடனே அவருடைய சமூகத்தில் அந்த கவலையெல்லாம் பறந்து போச்சு. அவருடைய சமூகத்தில் அந்த பயம் நீங்கி போயிடுச்சு. ஏன்னா அவருடைய பிரசன்னத்துக்கு அவ்வளவு வல்லம் இருக்குது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன். பாருங்க, சுகத்துக்கும் இளைப்பாறலுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது பாருங்க. ஆனால் அவர் சொல்றார், ஏன் சமூகம்தான், நானே உன் பரிகாரியாய கர்த்தர். நீ ஏன் சமூகத்துக்கு வந்தா கண்டிப்பாக நான் அவனை என்ன செய்வேன், சுகமாக்குவேன். ஏன் சுகம் உன் சுகமாக மாறும். அங்கே எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தர் வியாதி வரப்பண்றவர் கிடையாது. வியாதி ஏற்கனவே இங்கே இருக்குது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவங்க சில காரியங்களை செய்யும் பொழுது பல காரணங்கள் இருக்குது. அதுக்கு அவங்க ஏற்கனவே இருக்கிற வியாதியினால் ஆளுகை செய்யப்படுறாங்க. கர்த்தர் வியாதியை கொடுக்கறது இல்லை. அது வேறு சப்ஜெக்ட், நம்ம அங்கே போவேனா. ஆனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். அவர் என்னை குணமாக்குற கர்த்தர், அவர் என்னை சுகமாக்குறவர், அதை கற்றுக்கொள்வோம். அப்போ இங்கே வாக்கு பண்ணியிருக்கிறாரு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி. கர்த்தர் உங்களுக்கு என்னத்தை வர பண்ணுவார்? சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவார். சொல்லுங்க, வர பண்ணுவார். அவர் வியாதியை வர பண்ண வைக்கிற தேவன் கிடையாது. அவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ண வைக்கிற தேவன். அவர் வியாதியை வர பண்ண வைக்கிற தேவன் கிடையாது. அவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ண வைக்கிறவர். அங்கே மல்கியா போங்களேன், பழைய ஏற்பாடு முடியுது. அங்கே ஒரு வாக்கு போட்டிருக்கு. மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அப்போ மறுபடியும் இந்த நீதியின் சூரியன் யாரை குறிக்குது? இயேசுவை குறிக்குது. அவர் தான் சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். நீதியின் சூரியன் இயேசுவை குறிக்குது. அப்போ எப்படி போட்டிருக்கு? நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும், அவர் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சுகமும் ஆரோக்கியமும் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா இயேசுவிட்டிருந்து வருது, அவற்றிருந்து தான் வருது. அதான் அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஐ ஆம் யுவர் ஹீலர், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்குன்ற. அப்போ நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம சப்ஜெக்ட் ரொம்ப எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், வியாதி அவர் தரதில்லை அப்படின்னு சொன்னால் நிறைய பேசலாம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க உலகத்தை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அது குறிப்பாக வாலிபர்கள் எதையாவது கேட்டுட்டு அதான் வாலிபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியத்தில் உறுதிப்படுற வரைக்கும் கண்டதை கேட்க கூடாது. கர்த்தர் நல்லவர் என்பது நல்லா உறுதிப்படணும். அது அடிப்படையான சத்தியம். பிசாசு கையை வைக்கிறது இடமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நல்ல இல்லாத போல காட்டுவோம். நரகத்துக்கு அனுப்புறாரு, இவெல்லாம் கடவுளா? கடவுள் யார் நரகத்துக்கு அனுப்பலை. மனுஷன் ஏற்கனவே எங்கே இருக்கிறான்? பாவத்துக்குள்ளே இருக்கிறான், மரணத்துக்குள்ளே கிடக்கிறான். அவன் மறிச்சா எங்கே போவான்? நரகத்துக்கு தான் போவான். அவன் தேவன்கிட்ட தூரமாக இருக்கிறான். அவனை மீட்பதற்காக தான் தேவன் தமது குமாரனை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு பதிலாக சிலுவைக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் யார் என்ன செய்யலை, அனுப்பலை. ஆனால் பிசாசு பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ரொம்ப நல்லவங்க மாதிரியும் கடவுள் ரொம்ப கெட்டவர் மாதிரியும் இந்த சினிமாக்கெல்லாம் அப்படி தான் பாருங்கள் காமிக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ கடவுளே இவங்க நியாயம் கேட்குற மாதிரி. கடவுள் இருந்தால் அப்படிலாம் நடக்குமா? நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். குறிப்பாக நான் வாலிபர்கள் தான் பேசுகிறேன், நல்லா கவனிங்க. எபிரேயர் 1 போட்டிருக்குது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் நமது பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறாராம். எப்படி வெளிப்படுத்துகிறாரு? பங்கு பங்காக வகை வகையாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு டைமென்ஷனில் காண்பிக்கிறார், காண்பித்து கொண்டே வருகிறார். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் புஸ்தகத்தில் ஆரம்பத்திலிருந்து பார்க்கும்போது எங்கேயோ இருக்கிற ஒரு வெளிப்பாடு முழுமையான வெளிப்பாடு கிடையாது, படிப்படியாக தான் வருது. ஆனால் போட்டிருக்கு, இந்த கடைசி நாட்களில் தேவன் தமது குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இன்னைக்கு நான் தேவன் இன்னார்னு பார்க்கணும் அப்படின்னா எங்கே பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அதான் சரியான வெளிப்பாடு. இது படிப்படியாக வெளிப்பாடு கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆகவே எங்கேயோ ஒருத்தரை பார்த்து யாருக்கும் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு எங்கேயோ உலகத்தில் இது விழுந்து போன ஒரு உலகம், நீ கேள்வி கேட்காத. ஏன் யுத்தம் வருது, ஏன் வியாதி இருக்குது, ஏன் விபத்து இருக்குது, ஏன் ஜனம் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அது இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. என்னமோ உங்களுக்கு இயேசுக்கு தெரியாத மாதிரியும் அவர் தூங்குற மாதிரியும் இவங்க தான் கண்டுபிடிச்சு சொல்கிற மாதிரியும் இந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு,
இல்லை இல்லை, இந்த கேள்விலாம் நமக்கு தேவை கிடையாது. இது ஏற்கனவே விழுந்து போன ஒரு உலகம். பிசாச உலகத்தில் அதிபதியாக இருக்கிறான். இதை தேவன் முற்றிலும் ஆளுகை செய்ய இல்லை. இல்லை, தேவன் ராஜ்யம் விஸ்தாரமாய் கொண்டிருக்கிறது. ஆக ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவன் அறியணும்னா இயேசுவை பார்த்தா போதும். கர்த்தர் நல்லவன்ற சத்தியத்தை என்ன செய்யணும்? முதல்ல உறுதிப்பட வேணும். சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்க உலகத்தை வச்சு தேவன் யார் என்பதை முடிவுக்கு வரக்கூடாது. சில வேளை நம்ம வாழ்க்கையில் கூட சில தீமைகளை நம்ம சந்திச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு தேவன் காரணர் அல்ல. எல்லாம் சொல்லுங்கள், என் வாழ்விலே உண்டான எந்த பிரச்சனைக்கும் கர்த்தர் காரணர் அல்ல. அதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் காரணம் கிடையாது, கர்த்தர் காரணம் கிடையாது. அதுக்கு பல காரணம் இருக்கலாம். அவர் உண்டாக்கின உலகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் முடிவில் போட்டிருக்குது. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. அங்கே ஒரு வியாதி கூட இல்லை, ஒரு விபத்து இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, தரித்திரம் இல்லை, வறுமை இல்லை. 800 கோடி ஜனங்கள் வந்திருந்தாலும் அத்தனை விட தேவை சந்திக்கப்பட்டிருக்கும் இந்த உலகத்தில். அப்படி தான் கர்த்தர் வச்சுதான் இன்றைக்கி சந்திக்கப்பட முடியும். ஆனால் மனுஷன் சுயநலமாக இருக்கிறான் பாருங்க. சில வசனத்தை அவங்களை வாஸ்து காண்பிச்சேன். அவர் சொல்லுவார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், 40 வருஷம் உன் கால் என்ன செய்யலை, வீங்கவில்லை. கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விளக்குவார். நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுவேன். அவருடைய செட்டலின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி உன்னிலிருந்து விளக்குவார். கற்பம் விழுகிறது, மரணம் உன் தேசத்தில் இருப்பது இல்லை. உன் ஆயுசால்களை பூரணப்படுத்துவார். இவர் தான் கர்த்தர். அவர் வியாதிக்கு காரணர் அல்ல. அப்போ அந்த யாத்திராம் 15:26 போட்டிருக்கு, அவருடைய கற்பனைகள் யாவையும் கை கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன் அப்படின்னு போட்டிருக்கு. நானே உன் பரிகாரிய கர்த்தர்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ கர்த்தர் வியாதி வரப்பண்ணுகிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுகிறவர். இதில் எந்த மாற்றம் கிடையாது. ரெண்டாவது, இவர்கள் யாவையும் கை கொண்டால் அப்படின்னா தான் அவனை சுகமாக்கலா இருப்பேன். உதாரணத்தை வச்சுங்களேன், நீங்கள் டாக்டராக இருக்கிறீங்க வச்சுக்கங்களேன், நம்ம பிள்ளைகள் சுகவீனமாக இருக்காங்க. நீங்கள் உடனே வந்து நான் சொன்ன கற்பனைகள் யாவையும் கை கொண்டால் உன்னை சுகமாக்குவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? நியாயப்பிரமாணம், கற்பனை, கட்டளைகள்லாம் எப்போ வந்துச்சு தெரியுமா? பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் இவன் பாவின்னு உணராத போது தான் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் பிளான்ல நியாயப்பிரமாணமே இல்லை. அவர் அப்பா, நாம பிள்ளை. இந்த உறவு தான் இருக்குது. இந்த உறவின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் விரும்புகிறாரு. சட்டத்திட்டத்தின்படி கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்களும் உறவின் மூலமாக வருகிறது. அப்பா பிள்ளைக்கு உண்டாகிற உறவு. அதனால அவரை வந்து அப்பாவா பார்க்கணும் பாருங்க. அப்ப சுகமும் அப்படிதான். அவரே என்னை குணமாக்குறவராக இருக்கிறார். இதை நம்பணும். இதை பண்ணாதான் அதை பண்ணுவார். இதை பண்ணலன்னா வியாதியை கொடுத்துருவார். தப்பு, பொய். வியாதி அப்படி வரல. வியாதி ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால, பாவத்தினால மரணமும் பிரவேசித்தது போல வியாதி என்ன செஞ்சு வந்துருச்சு. ஆனால் இந்த விழுந்து போன உலகத்தில் இந்த வியாதியின் மத்தியில் அவர் நம்மை குணமாக்குறவராக இருக்கிறார். இதான் என் விசுவாசம். இதான் என் ஆயுஷ்நாட்களை பூரணப்படுத்துவார். பாருங்கள், ஆண்டவர் வந்து முதல்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ணார். அதை வாசிங்களேன். அந்த வசனத்தை ஆதாமுக்கு திருமணம் பண்ண வைக்கும்போது ஏவாளை கொண்டு வரார். எப்படி கொண்டு வராரு? 21ஆம் வசனத்தை வாசிங்க. 20 பின்பதியில் போட்டிருக்குது, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். சரியா? அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணார். அதனால தான் ஆப்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க? தூங்க வச்சிடுறாங்க. சரியா? நம்ம ஆண்டவருக்கு தெரிஞ்சு, அவர் சர்வ ஞானி. அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். இப்போ கர்த்தர் தூங்க வச்சிட்டார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். எப்படி பண்ணிக்காரு பாருங்களேன். தூங்க வச்சு ஆப்ரேட் பண்ணி கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஆப்ரேட் பண்ணிட்டார். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மேலே டாக்டர் கத்தி படுவதில்லை. ரத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல், சத்தமே இல்லாமல் சுகமாக்குற தேவன் இருக்கிறார். ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். அந்த விலா எலும்பை எடுத்து அதை சதையினால் அடைச்சிட்டு அடுத்த வசனம் போட்டிருக்கு, தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த எலும்புலேருந்து மனுஷியை உண்டாக்கிட்டு என்ன சார் கொண்டு வந்துட்டார். உண்டாக்கிட்டேம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. உடனே கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. திருமணம் உடனே.
கர்த்தர் அப்படி செய்ய முடியும். அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளதாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது ஏன் பிரசங்கம் பண்ணப்படும் தெரியுமா? அதை நான் விசுவாசிக்கணும், அது என்னை குணப்படுத்தும். இப்போ நான் நம்பணும், இன்னைக்கு என்னை யார் குணப்படுத்துவா? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆக இந்த கற்பனைகளை கை கொண்டு அப்போ நான் தான் சுகமாக்குவான்ற வழி கிடையாது. நமக்கு வேற வழி வச்சிருக்காரு கர்த்தர். அதை காண்பிக்கிறேன். அங்கே போங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். போதும். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விசுவாசி. குமாரனை விசுவாசிக்கணும். சுகமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். யாரை விசுவாசிக்கணும்? குமாரனை விசுவாசிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அந்த சுகமாக்குறவர் அவர் என்று நான் நம்ப வேண்டும். இயேசுவே என்னை குணமாக்குறவராக இருக்கிறார். நரகத்தை தப்பிக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது. இது எப்படி போட்டிருக்கு? இன்னும் சொல்லப்போனால் அதை மாத்திரம் குறிக்கல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு, ஜீவன் அடையும்படிக்கு, சுகம் அடையும்படிக்கு, கெட்டு போகாதபடிக்கு. அப்புறம் தான் நரகத்தை தப்பிச்சு பரலோகத்துக்கு போகிறது வருது. முதல்ல என்ன செய்யணும்? அவன் ஆத்மா அழிஞ்சு போயிடக்கூடாது, அவன் ஆவி அழிஞ்சு போகக்கூடாது, நித்திய ஜீவனை பெறும்படிக்கு. அது நம்முடைய சரீரத்திலும் செய்து பங்காக்கப்படுது. அப்போ நான் சுகம் வேணுமாலும் என்ன செய்யணும்? நான் குமாரனை விசுவாசிக்கணும், குமாரனை பார்க்கணும். ஐ ஆம் யுவர் ஹீலர். தெரிஞ்ச பிரசங்கம் தான் இருக்க மாதிரி தெரியலாம். ஆனால் நிறைய பேர் பார்வை என்ன செய்யலை, பார்வை வேற எங்கெங்கேயோ இருக்குது. அந்த குமாரன் என்ன பண்ணாருன்னு பாருங்களேன். அதான் நான் சொன்னேன், இந்த கடைசி நாட்களில் நாம் யாரை பார்க்கணும்? குமாரனை பார்க்கணும். அப்போஸ்தலர் 10:38 போட்டிருக்குது. வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே. நல்லா கவனிங்க, நான் அங்கிருந்து அதான் காமிச்சிட்டே வர்றேன். அதாவது அந்த நபர் ரொம்ப முக்கியம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். 40 வருஷம் வியாதி இல்லை. ஏன்? தேவன் உன்னோடு கூட இருந்தார். இங்கே போட்டிருக்குது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாயும் சுற்றித் திரிந்தார். இயேசு மற்றவர்கள் குணமாக்குறதுக்கு முக்கியமான காரணம் தேவனோட கூட இருந்தார். அந்த வல்லமை தான் சுகமாக்குச்சு. குணமாக்குறவர் யாரு? தேவன், இயேசு. அவருடைய பிரசன்னம். அவர் சுகம் எங்கேயோ கிடைக்கும், எங்கேயோ போகணும், எதையோ பார்க்கணும், இல்லை, அவரே என்னை குணமாக்குற வைத்தியர். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாய் சுற்றித் திரிந்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசித்து பாருங்க. சுகமடைய வேண்டும் என்று இயேசுவிட்ட சுகமடையாமல் யாரும் திரும்பி போகவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். 1,00,000 பேர் வந்திருப்பான். 30 லட்சம் வச்சுக்கொள்ளுமே, 30 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இயேசுகிட்ட ஒருத்தர் கூட சுகம் அடையாமல் திரும்பி போகவில்லை. கிராமங்களுக்கெல்லாம் போனார், நகரத்துக்கெல்லாம் போனார், பட்டணத்துக்கெல்லாம் போனார். யாரெல்லாம் இயேசுகிட்ட சுகமடைவேன்னு வெளியே வந்தாங்களோ அவங்களாம் சுகமாயிட்டாங்க. இயேசுகிட்ட வராதவங்க தான் சுகமடையலை. அதான் பைபிள் போட்டிருக்கு, இயேசு தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள், இயேசுவை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அப்போ சுகம் எங்கிருந்து வருது? சுகம் எங்கிருந்து வருது? இயேசு. சொல்லுங்க இயேசு. சொல்லுங்க இயேசு. திரும்ப சொல்லுங்க இயேசு. சுகம் இயேசுகிட்ட இருந்து வருது. என்னை சுகமாக்குறவர் இயேசு. அந்த நபர், அந்த இயேசு தான் சிலுவைக்கு போனார். அதை பற்றி தான் அங்கேயே போட்டிருக்கு. எங்க? நானே உன் பரியாய கர்த்தர்னு சொன்ன இடத்துலையே சிலுவை கொடுத்த வெளிப்பாட்டை தேவன் செஞ்சார், கொடுத்துட்டார். அதை அங்கே வாசிப்போம். அங்கே போங்க, யாத்திராம் 15ஆம் அதிகாரத்துக்கு போங்க. நாம் 26ஆம் வசனத்தை பின்பகுதியில் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு பார்த்தோம் இல்லையா? அங்கே முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஏற்கனவே கொண்டு வந்து தண்ணீர்லாம் தீர்ந்து போச்சு. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. ஒரு இடத்துக்கு வர்றாங்க, அங்கே தான் தண்ணி இருக்குது. வேகமாக ஓடி போய் தண்ணியை குடித்தா கசப்பாக இருக்குது, விஷமாக இருக்குது, துப்பிட்டாங்க. சும்மா விடுவாங்களா ஆள்கள்? 24ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் பாட்டு பண்ணாங்களாம். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். தண்ணி இல்லை, கர்த்தரை முறுமுறுங்கள், மோசேவுக்கு எதிராக கல் எடுங்கள்ன்ற மாதிரி எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
மோசே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஒரு இடத்துக்கு வர்றாங்க, தண்ணி தாகமாக இருக்குது, குடிச்சா கசப்பாக இருக்குது. கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு, அங்கே ஒரு காரியத்தை காண்பிக்கிறாரு. கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறுது. எப்படி மாறுதுன்னு கேட்டால், கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். ஏதாவது சொல்லுங்க, கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அது என்ன மரம்னு கேட்டு சொன்னால், அந்த மரத்தை தேடி போயிடக்கூடாது. என்ன மரமாக இருக்குது, வேப்ப மரமாக இருக்குமோ, அதை போட்டால் கசப்பு போயிடும் போல. இல்லை, அவர் ஒரு அடையாளமாக காண்பிக்காரு. அது சிலுவை மரத்தை குறிக்கிறது. யோசித்து பாருங்க, அந்த தண்ணி முழுவதும் கசப்பாக இருக்குது, கசப்பு வியாதிக்கு அடையாளமாக இருக்குது. அந்த சிலுவை மரத்தில் இயேசு என்னுடைய எல்லா வியாதியும் முறிந்து கொண்டார். சிலுவையில் அவர் தொங்கும் போது பிதாவாகிய தேவன் அவரை வியாதிக்கு உட்படுத்தினார். ஏன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மேல் விழ பண்ணினார். ஏன் பாவத்தின் விளைவுகளை, வியாதியை, ஏன் மேல வர வேண்டிய வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த மரத்தை போட்ட உடனே அந்த மரம் என்ன பண்ணுச்சு? அற்புதமான மரம், சிலுவை மரம். அது என்ன செஞ்சு? அந்த வியாதியை, அந்த கசப்பை உறிந்து கொண்டது. உறிந்து கொண்டது மாத்திரம் கிடையாது, அந்த தண்ணீரை மதுரமாக மாற்றி விட்டது. எப்படிப்பட்ட வளமை பாருங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அந்த வியாதின்ற கசப்பை சிலுவையில் இருக்கிற இயேசு உறிந்து கொண்டார். உறிந்து கொண்டது மாத்திரமல்ல, உங்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் என்கிற அந்த மதுரத்தையும் கொடுத்திருக்கிறார், தீர்க்காயசை கொடுத்திருக்கிறார். அங்க பார்க்கணும், செஞ்சு முடிச்சது யாரு? அவர். அந்த மரத்தில், அந்த மரம் கூட கிடையாது, அந்த சிலுவை மரத்தில் தொங்கின இயேசு. அப்புறம் தான் சொல்லுவார், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். பழைய ஏற்பாடு முழுவதும் எல்லா சம்பவங்களையும் பிதாவாகிய தேவன் இயேசுவை காண்பிக்க விரும்புகிறார். இன்னைக்கு இருக்க நமக்காக அவங்களுக்கு கூட ஒரு கொடுக்கப்பட்ட ரெமிடி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மரம் இருந்துச்சு, தூக்கி போட்டாங்க, என்னவா மாறிடுச்சு? மதுரமாக மாறிடுச்சு. ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டால், எனக்காக இயேசு சிலுவையில் போய் தொங்க போகிறார். ஆமென். அதான் நிஜமாக நடந்துச்சு. அதை செய்து முடிச்சிருக்காரு. அந்த பகுதியை கொஞ்சம் பார்ப்போம். அதை உத்து பார்க்கும்போது சில வெளிப்பாடு நமக்கு வரும். நீங்கள் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்துடும். சுகம்னா நான் எங்கே பார்க்கணும்னு கேட்டால், அவரை பார்க்கணும். அவர் தான் என்னை குணமாக்குற கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அங்கே போவோம். ஏசாயா 53 4ஆம் வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அதில் அந்த பக்கத்தை எழுதிக்கோங்க. பாடுகள் கிடையாது, அது வேதனை. துக்கம் கிடையாது, நோய்கள். சரியான மொழிபெயர்ப்பு. அப்போ நம்ம வாசிப்போம், மெய்யாகவே அவர் நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லாம் சொல்லுவோம், மெய்யாகவே அவர் என்னுடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்தார். கர்த்தர் பொய் சொல்லுகிற தேவன் கிடையாது. அவர் வார்த்தை சத்தியமாக இருக்குது. ஆனாலும் மெய்யாகவேன்னு போட்டுக்கிறார். சார் நம்ம மறுக்கிறாங்க. இதை என்ன யோசிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஸ்பிரிச்சுவலாக நினச்சிக்கிறாங்க. இல்லை, இது எதை பற்றி போட்டிருக்குன்னா, நம்முடைய சரீர சுகத்தை பற்றி போட்டிருக்கு. மெய்யாகவே அவர் நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனம். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அல்லது தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது? சொல்லுங்க, அவர். சொல்லுங்க, அவர். திரும்ப சொல்லுங்க, அவர். அவர்னா யாரு? இயேசுவை குறிக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எனக்காக அவர் காயப்பட்டதுனால, அவர் அடிக்கப்பட்டதுனால, ஏன் தண்டனை அவர் மேலே வந்ததுனால அந்த இயேசுவிட்டிருந்து எனக்கு சுகம் வருகிறது. நான் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கா இயேசு காயப்பட்டிருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் இதை அப்படியே நம்புறீங்க? சில பேர் வேற மாதிரி யோசிப்பாங்க. தப்பு செஞ்சா என்ன வரணும்? அது டிஃபால்ட்டாக தெரியும். தப்பு செஞ்சால் என்ன வந்துடும்? தண்டனை வந்துடும். அதுக்காக நீங்கள் தப்பு செய்ய நான் சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. அப்படி நம்பக்கூடாது. எனக்கு தண்டனை இல்லை, எனக்கு சமாதானம். எனக்கு சமாதானம் வரும்படிக்கு தண்டனை அவர் மேல் வந்தது. எல்லாம் சொல்லுவோம், எனக்கு சமாதானம் வரும்படிக்கு தண்டனை அவர் மேல் வந்தது. அவரே என் வாழ்நாள் முழுவதும் நான் செய்கிற எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு தண்டிக்கப்பட்டுட்டார். அப்படின்னா நான் இனி தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இது அநியாயமாக இருக்குது. உங்கள் அக்கிரமங்களுக்கு பதிலாக பிதாவாகிய தேவன் இயேசுவை தண்டித்திருக்கிறார். அவர் அடிக்கப்பட்டிருக்கார், அவர் காயப்பட்டிருக்கிறார். அப்போ நான் கண்மூடித்தனமாக நம்பணும், எனக்கு சமாதானம் வரும்படிக்கு தண்டனை அவர் மேல் வந்தது.
அது எப்படி சொல்லக்கூடாது, கண் திறக்கப்பட்டு தான் சொல்லணும். ஆனால் நான் வந்து கண்மூடித்தனமாக கரெக்டு, நான் அப்படியே நம்புகிறேன். ஆமாம், பிதாவாகிதம் இயேசுவை தண்டிச்சிட்டாரு, எனக்கு தண்டனை இல்லை, அப்படி தழும்புலான குணம் ஆகுறேன். இதுதான் எப்பயுமே வாயில் இருக்கணும், இதுதான் எப்பயுமே சிந்திக்கணும். இப்படி தான் என் பிலீஃப் இருக்கணும், இப்படி தான் என் நம்பிக்கை இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் இருக்க ஜனங்கள்லாம் வேறு, அதை நம்ம பார்க்க கூடாது. அங்கே இதே வசனம் அங்கே மத்தேயு 8 போட்டிருக்கு. மத்தேயு 8:17 வாசிங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மெய்யாகவே ஆமென். அது மாத்திரம் கிடையாது, இயேசு தாமே, ஹீ ஹிம்செல்ஃப், வேற யாரையும் வச்சு கொண்டு வந்து நிறுத்தல, ஒரு தூதனை கொண்டு வரல, வேற மனுஷனை கொண்டு வரல. அதனால தான் அவர் சொல்றாரு, நானே உன்னை குணமாக்குற கர்த்தர். ஏன்னா உன் வியாதி நான் தான் சுமந்தேன், வேற யாரும் வைக்கல, வேற யாரும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இயேசு தாமே, வேற யாரும் கிடையாது. எனக்கு சுகத்தை கொடுக்கிற, சமானத்தை கொடுக்கிற, அந்த தண்டனையை, வியாதியை ஏற்றுக்கொண்டது யார்? சத்தமா சொல்லுங்க. அதை ஏற்றுக்கொண்டது அவர் தான். அவற்றிருந்து எனக்கு சுகம் வருகிறது. இயேசு தாமே, வேற யார் என் வியாதியை சுமக்கவும் முடியாது. என் பிள்ளைக்கு சுகவீனமாக இருக்கும்போது நம்ம பொதுவாக யோசிப்போம் இல்லையா, அந்த வழி எனக்கு வந்துடக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சுமக்க முடியாது, அப்படி தீர்வு உண்டாக்க முடியாது. நாம் சுமக்கிறனால அது தீர்வு வரப்போகிறது கிடையாது. ஆனால் இயேசு சுமந்தார், இயேசு தாமே சுமந்தார், மெய்யாவே சுமந்தார். கடைசி அங்கே போவோம். என்ன 21ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். பார்த்தீங்களா, பிடிச்சிட்டேன்னா அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். கர்த்தர் தான் பாம்பு கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பிச்சு விட்டுருக்காரு. மேலே வாசிங்க கொஞ்சம், 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணது என்ன? வாய் ரொம்ப முக்கியம். நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி கர்த்தர் எங்களை இங்கே கொண்டு வந்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாயில் போல என்ன வச்சுருக்கான்? சாவை தான் வச்சுருக்கான், மரணத்தை தான் வச்சுருக்கிறான். தப்பாக பேசி நம்ம பாவம் செய்ய முடியும். இவங்க எப்படி பாவம் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிகரெட் குடித்து பாவம் பண்ணல, சினிமாவை போய் பாவம் பண்ணல, நம்ம சொல்கிற பாவக்கிரிகளை செஞ்சு பாவம் பண்ணல, மரணத்தை பேசுகிறான். எங்களை சாகிறதுக்காக கொண்டு வந்தீரு. ஓப்பனாக பேச மாட்டோம், ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி பேசுகிறது. வாயில் வந்து மரணத்தை வைக்கிறாங்க. அவள் தான் நான் சொன்னேனே, ஏற்கனவே இங்கே கொள்ளிவாய் சர்ப்பம் இருக்குது, ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது? சர்ப்பங்கள் இருக்குது, சாபம் இருக்குது, வியாதி இருக்குது. நாம் வாயை திறந்தோம்னா எங்கே வந்துடும்? வாயை திறந்த வாழ்க்கைக்குள்ளே வந்துடும். வாய் தான் கேட்டு. மரணமும் ஜீவனும் அதில் பிரியப்படுற கனியை புசிப்பான். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை என்ன செய்வோம்? அனுபவிப்போம். இப்போ இன்னைக்கு என்னோட வேலை வந்து விசுவாசிக்கிறது, பேசுறது ரொம்ப பிரதானமாக. இதை தாண்டி நம்ம ரொம்ப ஞானமாக நடக்கணும், ஞானமாக தீர்மானங்கள் எடுக்கணும். நிறைய இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. ஆவியான சொல்கிறத கேட்கணும், அந்த வழிநடத்தில் பின்பற்றணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரொம்ப பிரதானமாக இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் செஞ்ச காரியங்களை, அவர் செய்து முடித்த காரியங்களை விசுவாசிக்கணும். அதை என்ன செய்யணும்? பேசணும். இதுவே உங்களை பெரிய லெவலில் வெற்றி கொண்டு போயிடும். இயேசு செய்து முடித்த காரியங்களை நான் விசுவாசித்து என்ன செய்யணும்? பேச வேண்டும். அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் போட்டிருக்கு இல்லையா? அங்கே கூட போட்டிருக்கு 1 பேதுரு 2:23. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அந்த மரம், ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தில் இருந்த தொங்கன இயேசு தாமே அவர் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ என்ன சுகமாக்குற யார்? அவர். அப்போ இங்கே போட்டிருக்கு வாய் ரொம்ப முக்கியம். மரணத்தை பேசக்கூடாது, கர்த்தர் வார்த்தைக்கு விரோதமாக பேசக்கூடாது. இப்படி பேசுகிறாங்க. கொள்ளிவாய் சர்ப்பம் வந்துருச்சு, அநேகரை கடிச்சிருச்சு, லட்சக்கணக்கான பேர் இருக்கான். அப்பயும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு ரெமிடி கொடுக்குறாரு, ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. மோசே என்ன பண்ணுறாரு? அவராக செய்யாமல் கர்த்தர்கிட்ட கேட்குறாரு. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர் சொல்கிறார், நீ என்ன செய்ய, எந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சிச்சோ அதே மாதிரி கொள்ளிவாய் சர்ப்பத்தை வெண்கலத்தில் செஞ்சு அதை ஒரு கம்பத்தில் உயர்த்தி வை, நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான். அதான் அவங்களுக்கு வாசித்து காண்பிச்சேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அடையும்படிக்கு அவரை தந்தரலி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்த வசனம் போட்டிருக்குது, சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்ப அந்த யோவான் 3:16 வந்து நரகத்துக்கு தப்பிக்கிறது மாத்திரம் கிடையாது, கெட்டு போகாமல் ஜீவன் அடையும்படிக்கு சர்ப்பமானது வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல இயேசு என்ன செய்யப்பட? உயர்த்தப்பட வேண்டும். எப்படி இவங்கெல்லாம் அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைச்சாங்களோ, நான் எங்க பார்க்கணும்? இயேசுவை பார்க்க வேண்டும்.
அதுவும் எனக்காக சபிக்கப்பட்ட, எனக்காக வியாதியை சுமந்த அந்த சிலுவையில் தொங்கின அந்த இயேசுவை பார்க்க வேண்டும். அங்க பார்த்தா பிழைப்பான். அதை வாசிப்போம். அங்க போட்டிருக்கு 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. எல்லாரும் பார்க்கணும். கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அப்ப வியாதியை பார்க்கக்கூடாது, சர்ப்பம் கடிச்சதை பார்க்கக்கூடாது, வியாதியின் அறிகுறியை பார்க்கக்கூடாது. எங்க பார்க்கணும்? அவரை பார்க்கணும். வியாதியின் அறிகுறியை ரொம்ப அசட்டை பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால நான் ரிஜெக்ட் பண்றேன். அவசியமா டாக்டர்கிட்ட போகலாம், தப்பே கிடையாது. அதை பற்றிலாம் வேதம் புறம்பா சொல்லலை. செய்வேன்னு செய்யுங்க, ஆனால் விசுவாசியுங்கள். ஆமென். என்ன செய்யுங்க? விசுவாசிப்போம் சுகத்திற்காக. நம்ம கண்கள் எங்கே பார்க்கன்றது தான் இங்கே இந்த வியாதியிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழியாக இருக்குது. எதை நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியம். உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான், சிலுவையடிக்கப்பட்ட இயேசு நோக்கி பார்த்தால் பிழைப்பான். ரொம்ப நல்ல உதாரணம் ஆபிரகாமும் சாராளும். கற்பம் செத்து போனதையும் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் என்னாது இருந்தான்னு போட்டிருக்கு. அதை பற்றி மைண்ட் பண்ணவே இல்லை, கன்சிடர் பண்ணவே இல்லை. எங்கே பார்த்தாருன்னா வாக்குத்தத்தத்தை பார்த்தாரு. நாம் எங்கே பார்க்கணும்? கர்த்தர் வார்த்தையை பார்க்கணும், அடிக்கப்பட்ட இயேசுவை பார்க்கணும். அங்கேருந்து நமக்கு சுகம் வருகிறது. கடைசி வசனம் மறுபடியும் எங்கே ஃபோக்கஸ் வருதுன்னா, சுகம் எங்கேருந்து வருது? அவர்கிட்டருந்து வருது, இயேசுன்ற நபர்கிட்டருந்து வருது. அவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயா. ஐ ஆம் யுவர் ஹீலர். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். எல்லாமே நானே. அவர் தான் எல்லாமா இருக்கிறாரு. அவர் தான் ஆரோக்கியமாகவே இருக்காரு. அவர் தான் சுகமாகவே இருக்கிறார். அந்த நபரை நீங்க நேசிக்கிறீங்களா? அவரை தேடுறீங்களா? அவருக்காக வாழ்றீங்களா? அவர் சமூகத்துக்கு போறீங்களா? அவர் திரும்பி சுகம் எங்கே வருதுன்னு சொல்லி அங்கே முடிச்சிருவோம். அங்கே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 23 வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்ம பந்தி அனுசரிக்க போகிறோம். பந்தியில் இருக்கிற அப்பம் இருக்குது, அது இயேசுவில் பிக்கப்பட்ட சரீரமாக இருக்கிறது. அப்போ எதுக்கு அது பிக்கப்பட்டுச்சுன்னு கேட்டால், அது நமக்கு சுகத்தை கொடுக்கறதா இருக்கிறது. நான் அப்போ சொன்னேன் இல்லையா, கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, சத்தம் இல்லை, அப்படிப்பட்ட அற்புத சுகத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கார். அது எப்படி வருதுன்னு கேட்டால், தமது குமாரனுடைய சரீரத்தை தோலை உரித்து சதையாக சந்து சந்தாக பிரித்து எலும்புகள்லாம் தெரிகிற மாதிரி அவரை அடிக்க வச்சு அவரை காயப்படுத்தி நமக்கு சுகத்தை சம்பாதித்து இருக்கிறார். உள்ள இருக்கிற ஒரு ரத்தமும் இல்லாமல் எல்லாம் சிந்தப்பட்டு எனக்காக சுகம் சம்பாதிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் அறியாத அவரை, என் பாவத்தை அவர் மேலே சுமத்தி, எனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேலே சுமத்தி, எனக்கா அவர் எல்லா விதத்திலும் பாடுபட்டார். நானே உன் பரிகாரிய கர்த்தர்னா சுகத்தில் சரீரத்துக்கு மாத்திரம் கிடையாது, சில பேர் ஆவிக்கு மாத்திரம் சொல்லிடுவாங்க. அதான் நான் அப்படி சொல்ல வர்றேன். குறிப்பாக சரீரத்துக்கு இருக்குது, சரீரத்துக்கு மாத்திரம் கிடையாது, ஆவியிலையும் சமாதானம், மனதிலும் இளைப்பாறுதல், சரீரத்திலும் சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லா ரீதியிலும் அவர்களை குணமாக்குறவராய் இருக்கிறார். எல்லா ரீதியிலையும். இங்கே போட்டிருக்கிறது, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என் சரீரத்தில் தான் உனக்கு என்ன இருக்குது? சுகமே இருக்குது. எல்லாத்துக்கும் எங்கே வரணும்னு கேட்டால் அந்த நபர்கிட்ட வரணும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் வியாதியை வரப்பண்றவர் கிடையாது, நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிறவர். அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர், வியாதி உன்னிலிருந்து விலக்குகிறவர், உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறவர்.